ஓட்டிக்கொண்டே தனது அருகில் வைத்திருந்த பெண் பயணியின் பையை திறந்து தங்க நகையை திருடிய ஓட்டுநர் வசமாக சிக்கினார். தெலுங்கானா மாநிலம் வாராங்கலிலிருந்து நிஜாமாபாத் நோக்கி ஆர்டிசி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பெண் பயணி ஒருவர் தனது பை பாதுகாப்பாக இருக்கும் என கருதி டிரைவர் சீட்டிற்கு அருகில் வைத்தார். அதை ஓட்டுநரும் கவனித்து விட்டார். சிறிது தூரம் பேருந்து சென்றதும் ஓட்டுநர் அருகில் வைத்த பையை எடுத்து பார்த்த பெண் அதிர்ச்சியடைந்தார். பையில் இருந்த நகை மாயமானதே அதற்கு காரணம். அதனால் பேருந்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் பேருந்து ஓட்டுநர் தமக்கும் திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போன்று காட்டிக்கொண்டார். நகை காணாமல் போனது குறித்து பெண் பயணி கதறுவதை கவனித்த மற்றொரு பயணி நகையை திருடியது ஓட்டுநர்தான் என போட்டு உடைத்தார். அவர் நைசாக நகை திருடுவதை தாம் ரகசியமாக வீடியோ எடுத்ததாக கூறி அதை காட்டினார். பேருந்து சென்று கொண்டிருந்த போதே ஓட்டுநர் நைசாக பெண்ணின் பையை திறந்து அதில் நகை இருந்த சிறிய அளவிலான நகைப்பெட்டியை எடுத்து தம் பையில் போடும் காட்சி பதிவாகி இருந்தது. அதை ஓட்டுநரிடம் காட்டியதும் திருடன் காலில் தேள் கொட்டியது போன்ற நிலைக்கு ஆளானார். இறுதியில் தமது செயலுக்காக அவர் வருந்திய ஓட்டுநர் தம்மை மன்னிக்கும்படி கூறினார். அதற்குள் பயணிகள் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்துவிட்டனர். அதன் பேரில் அங்கு வந்த போலீசார் ஓட்டுநரிடம் இருந்த நகைப்பையை பெற்று பெண் பயணியிடம் வழங்கினர். திருட்டு போன நகை திரும்ப கிடைத்து விட்டதால் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அந்த பெண் பயணி கேட்டுக் கொண்டார். இதையடுத்து ஓட்டுநர் கைதாகாமல் தப்பினார். தற்போது இந்த காட்சி வலைதளத்தில் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. பயணிகளை பாதுகாப்பாக அவரவர் இருப்பிடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டிய ஓட்டுநர் பயணிகளின் உயிருக்கு மட்டுமல்லாமல் உடைமைகளுக்கும் பாதுகாவலராக இருக்க வேண்டியவர் பயணிகள் தவறிவிட்டு செல்லும் பொருட்களை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஒப்படைத்து மீண்டும் பயணிகளிடம் சேர்க்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் தெலுங்கானாவில் பயணியின் நகையையே ஓட்டுநர் திருடி கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம் பேசுபொருளானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.